மாவில் கொஞ்சம் நான் என்னென்ன போட்டிருக்கேன்றத கான் இருக்குல்ல, மக்காசோளம் கான், இனிப்பு கான் போட்டு இது நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி பிசைஞ்சு அவ்வளோதான். அது போட்டு இந்த நெய் ஊற்றி கேட்டுச்சுங்க பசங்க. இந்த பசங்களுக்காக இதை சனா வச்சுட்டேன். இது சுண்டல் சனா ஹோட்டல் மாதிரி வேணும் வா அப்படின்னு குழந்தைங்க கேட்டுதுங்க. சரி ஹோட்டல் மாதிரி தானே வாங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வேணும்னாங்க. இதுக்கு மசாலாலாம் வீட்டிலையே நான் ப்ரிப்பேர் பண்ணி இதை போட்டிருக்கேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி சுண்டலை ஏற்கனவே குக்கரில் ஒரு 4 விசில் நல்லா வர வச்சு 4 விசில் வரவும் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு நல்லா தாளித்து ஒரே ஒரு சொட்டு லெமனை பிழிஞ்சு ஒரு சொட்டு லெமனை மட்டும் ஊற்றி ஒரு சொட்டு வெல்லம் போட்டு அவ்வளோதான் இறக்கிட்டேன். இந்த பாருங்கள் முடிவு போட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் குழந்தைங்களுக்கு சன்னா ரெடி. பாருங்கள் சப்பாத்தி ரெடி. சூப்பர் சப்பாத்தி. கடையில் இருக்கிற மாதிரியே வேணும்னாங்க. சரி கடையில் இருக்கிற மாதிரியே இந்த சப்பாத்தி செஞ்சாச்சு. இது இந்த சன்னா சப்பாத்திக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த சாய்ராமுக்கு வச்சுட்டு சாப்பிட்லாமாங்க. அப்படியே எங்கள் வீட்டு சாய்ராமுக்கு கொடுத்துட்டு எங்கள் வீட்டு சாய்ராம் இருக்கார், இவருக்கு சாப்பாடு இவருக்கு கொடுத்துட்டு அப்படியேவும் பாபா கொடுக்கலாம். சாய்ராம் அவ்வளோதான். இந்த சாய்ராமுக்கு கொடுத்துட்டு அப்படியே நான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஹோட்டலில் என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த டேஸ்ட்டு வேணும்னாங்க அந்த டேஸ்ட்டு நான் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டா கூட 2 சப்பாத்தி குழந்தைங்க சாப்பிடுவாங்க.